my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஆரியை பற்றின ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்பு இந்த மாதிரி கட்டிங் இருக்கிற பத்திரிக்கை அந்த மாதிரி திங்ஸ் வச்சு ஆரியில் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி எப்படி அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்னென்ன ஐடியாஸ் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நம்ம பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் நம்மளால் கையில் வரையவோ அந்த மாதிரி பண்ணவோ முடியாது. நீங்கள் இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பத்திரிக்கையில் பாருங்கள், இந்த மாதிரி பத்திரிக்கையில் இந்த மாதிரி இப்போ புது டிசைனாக இந்த மாதிரி கட்டிங்கில் வந்துடும். இந்த மாதிரி வர்றதை நீங்கள் பென்சிலை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு இது மேலேயே ட்ரா பண்ணிவிட்டு இந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க கேப்பில் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். த்ரெட்லேயோ இல்லை பீட்லேயோ எதுலேயோ நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கும் டிசைன்ஸ் ட்ரேசிங் எடுக்கிறத விட இந்த மாதிரி எடுத்து போடுறப்ப அது நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிசைன் இருக்குது. இந்த டிசைன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரேசிங்கில் தான் எடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரேசிங்கில் எடுக்கிறப்ப இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் ப்ளவுஸில் போடுறப்ப இது ஹெவி கிராண்ட் லுக் ப்ளவுஸாக இருக்கும். நல்லா ஒர்க்கு ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கிறதுனால இதில் நீங்கள் டக்குன்னு முடிக்கவும் செய்யலாம். அதே சமயம் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையும் முடியும். அது மாதிரி டிசைன்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நிறையா ஒர்க்கும் இருக்கும். ஒரு சின்ன டக்குன்னு குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் ப்ளவுஸை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸை ட்ரேசிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் டக்குன்னு அதை முடிக்கவும் செஞ்சிடலாம். அடுத்த ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் வரல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் இன்ச் டேப்பை எடுத்திருக்கேன். இந்த இன்ச் டேப்பில் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு அதாவது இன்ச் டேப்பில் ஒரு டாட்டு அடுத்தடுத்து 1 இன்ச்சு அந்த மாதிரி 1/4 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு டாட் இருக்கும். அந்த டாட்டில் நீங்கள் அந்த டாட்டை ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒவ்வொரு கோடுக்கும் ஒரு டாட் வச்சு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பழகுறீங்க, இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட் வச்சு போடுறப்ப அது ரொம்ப நெருக்கமாகவும் அதே சமயம் ஒரே மாதிரியாகவும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் விழும். இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இது ஐடியாஸ்ன்றதுனால இதுவுமே நான் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமே நான் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால போட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டாட் வச்சுட்டு இது மேலேயே நம்ம ஜரி கொடுக்குறப்ப இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டிச்சஸ் ஒரே மாதிரியாகவும் ஸ்டிச்சஸ் வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இது ஒரு ஐடியா. இதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பீட் ஒர்க் பண்ணுறப்ப நம்ம ஒரு இதில் அவசரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாதியிலே முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அடுத்த லைன் இது பண்ணுறப்ப அடுத்த லைன் நம்ம போடுறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த லைன் இப்போ 2 பீடு வச்சு இது முடிச்சிட்டேன்.
முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த லைன் ஜாயின் பண்ணுறப்ப பக்கத்தில் ஒட்டி எடுத்தாலும் சரி, இல்லை அதோட ஜாயின் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி. இன்னொரு மெத்தட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, பீட்குள்ளே வந்து எடுத்து ஜரிக்குள்ளே எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே இருக்க ஜரியை எடுத்து தான் அடுத்த லைன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் நாட் போடுறப்ப இந்த மாதிரி நாட் வந்து கொஞ்சம் விட்டுட்டு நாட் போட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விட்டுட்டு போடுறப்ப அந்த நாட்லேயே வந்து பீடை வந்து கொடுத்துட்டு அடுத்து கன்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பீடுக்கான கேப் வந்து தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஜரியை வந்து அடுத்த பீட்லேருந்து எடுத்து போடணுன்றதும் இருக்காது, ஈஸியாகவும் இருக்கும். பீடு சின்னதாக இருக்குது, போக மாட்டேங்குது. இந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப அந்த பீடு வந்து அடுத்ததுலேருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்காது, கண்டினியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே இது நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் எப்பயும் போல் இருங்க, இதுக்கு பக்கத்துலேயே எடுத்து போட்டோம் அப்படின்னா இப்போ கன்டினியூ பண்ணுறது வந்து நம்ம அடுத்த இப்போ நான் சொன்ன மாதிரி எடுக்காமல் கண்டினியூஸாக போடணுன்றதுக்காக நம்ம பக்கத்தில் வந்து கொஞ்சம் நம்ம எவ்வளோ நெருக்கி போட்டாலுமே அந்த கேப் வந்து விழத்தான் செய்யும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து கண்டினியூஸாக வந்து வராமல் வர்றதுக்காக இப்போ பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து இதை அடுத்து கண்டினியூவாக போடணுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்து போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த கேப் வந்து தெரியுது. ஆனால் நம்ம வந்து அடுத்த செயினில் எடுத்து போட்டது வந்து கேப்பு வந்து வரல. அதான் ஒரு வித்தியாசம். இது ஒரு டிப்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்து தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பழகிக்குவாங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஆரி போடுறப்ப வந்து சும்மா ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னு நினைக்காம அதை வந்து யோசித்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து தெரியும். அது மாதிரி நம்ம எந்த வேலையுமே பார்க்குறப்ப அதை யோசித்து பாருங்கள். அந்த வேலைக்கான ஐடியாஸும் ட்ரிக்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.